உணவு சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ். என்னன்னா, இனி இந்த FSI லைசன்ஸ் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருவாங்க. அதாவது ஏப்ரல் 1 நாளையிலிருந்து. இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ், 3 இயர்ஸ் ஒன்ஸ், 5 இயர்ஸ் ஒன்ஸ் இந்த மாதிரி ரினியூ பண்ணிட்டு இருந்திருப்போம். இப்போ நான் லாஸ்ட் டைம் ரினியூ பண்ணது பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கு போட்டிருந்தேன். இந்த நவம்பர்ல எனக்கு ரினியூ ஆகுது. ஸோ இனிமே வந்து அந்த மாதிரி கிடையாது, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துருவாங்க. ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் வந்து FSI ஸ்டாண்டர்ட்ஸில் உங்களுடைய உணவு தரம் இல்லை, நீங்கள் வந்து ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணியிருக்கிறீங்க, ஸோ உங்கள் மேலே வந்து பிளாக் மார்க்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்ற பட்சத்தில் உங்கள் கடையோட FSI லைசன்ஸை வந்து பெர்மனண்ட்டாகவே கேன்சல் பண்ணுறதுக்கும் உரிமை இருக்காங்க. அடுத்து லைசன்ஸோடைய பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து நான் வருஷத்துக்கு 12 லட்சம் ரூபாய்க்கு வியாபாரம் பண்ணுறேன், அதாவது டேர்ன் ஓவர் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ எனக்கு வந்து ஒரு பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவைப்படும். ஸோ அதுக்கடுத்து வேல்யூ அதிகமாக அதுக்கு தகுந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் மாறுபடும். இப்போ வந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஹை ஆக்கிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கோடி வரைக்கும் நான் ஆனுவல் டேர்ன் ஓவர் பண்ணுறேன்னா, அதாவது வருஷத்துக்கு 1.5 கோடி வரைக்கும் பண்ணுறனால FSIயோட பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே இருந்துக்க முடியும். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், என்ன ப்ரோ இந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க, லைஃப் டைம் வேலிடிட்டி கொடுத்துட்டாங்க, 1.5 கோடி வரைக்கும் நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணாலும் பேசிக் ரெஜிஸ்ட்ரேஷன்லேயே இருந்துக்கலாம்ட்டாங்க, இந்த அளவுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துட்டாங்க, இப்போ உணவு தரத்தில் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கடைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க அப்படின்ற பட்சத்தில் உணவு பாதுகாப்பு துறையிலேருந்து வந்திருக்கோம். ஸோ ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, ஒரு 5 டைம் வந்து பண்ணியிருக்கிறாங்க, என் மேலே எந்த ஒரு பிளாக் மார்க்குமே வரல, கடை நீட்டாக ஹைஜீனாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸோ நம்ம கடையை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து அவ்வளோ ஃபோக்கஸ்டாக பார்க்க தேவையில்லை அப்படின்னு. பட் இதுவே நான் வந்து ஒழுங்காக மெயின்டைன் பண்ணல, ஹைஜீனாக இல்லை, ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து குவாலிட்டியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்மளை வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். திரும்ப வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வருவாங்க. ஸோ நம்மளுடைய குவாலிட்டியை வந்து மாற்றுற வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இறைச்சி, பால், அப்புறம் பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஹைஜீனில் வந்து ரிலாக்ஸேஷனே கிடையாது. ஸோ அங்கே வந்து இந்த ஸ்டாண்டர்டு, இந்த குவாலிட்டி, ஹைஜீன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக மெயின்டைன் பண்ணி ஆகணும். இந்த வீடியோ மறக்காமல் கடை வச்சிருக்க உங்கள் ஃப்ரெண்ட் யாருன்னா தெரிஞ்சால் ஷேர் பண்ணி விடுங்க. ஏப்ரல் ஃபூல்.